வணக்கம். எல்லாரும் எதிர்பார்த்த மாரி தான் விஜய் டிவி வந்து குக் வித் கோமாளில டைட்டில் வின்னர் பிரியங்காவுக்கு குடுத்துட்டாங்க. இது பிரியங்காவுக்கு தெரியும். நம்ம இந்த மாரி சமயத்தில வந்து இங்க இருந்தோம்னா, நம்மள வச்சு கலாய்ச்சி விட்டுருவாங்கப்பா. அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு தெரிஞ்சு தான் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வெளிய போயிட்டாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. ஆனாலும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, மணிமேகலை வந்து ஒரு வீடியோ போடுவாங்க. முதல் ட்ரிப்பு வந்து குக் வித் கோமாளிலேருந்து வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, அவங்க போட்ட வீடியோ தான் மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்த உருவாக்கிருச்சு. சரி, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் சனிக்கிழமை என்ன போட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க பிரியங்காவ பெர்சனல் அட்டாக்கா பண்ணி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. யாருமே பெர்சனல் அட்டாக் வேணாம். அதே மாரி சொல்லிட்டு பிரியங்கா செம்புகள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கி நிறுத்த பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி பேசியிருந்தாங்க. சரி, பிரியங்கா சம்மந்தப்பட்டவங்க பிரியங்கா. மணிமேகலை பாதிக்கப்பட்டாங்க பிரியங்கானால. அதனால அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. இதுக்கு பதிலா வந்து, "இல்ல மணிமேகலை, நான் அந்த மாரி எண்ணத்தில நான் உன்ட்ட பேசல, பழகல. இல்ல அப்படியே நான் பண்ணியிருந்தா ஒரு தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா அது பெரிய ஒரு விஷயமே கிடையாது. "மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்லி நிர்வாகத்த வச்சு மணிமேகலைய மன்னிப்பு கேட்க வைக்கிறது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துட்டையும் வந்து மணிமேகலை பெரிய ஆள் கிடையாது அப்படிங்கிற மாரி ஒரு பில்டப்ப குடுக்குறது. இந்த மாரி வேலையெல்லாம் எதுக்காக இவங்க பார்க்குறாங்க? அப்படிங்கிற மாரி தான் தோணுது. அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே ரச்சன் கூட, அப்புறமா சுனிதா கூட, அக்ஷயா கூட, இவங்க கூடலாம் சேர்ந்து ஒரு ட்ராவல் கேரளாவுக்குலாம் போனாங்க. கேரளாவுக்குலாம் போயிட்டு அந்த வீடியோலாம் எடுத்து அவங்க இதில் போட்டாங்க. சரி, பிரியங்கா அயர்லாந்து போயிருக்காங்க. இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல. அதனால் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்காங்க, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை கண்டிப்பாக வந்து மணிமேகலை ஒரு வீடியோ போடுவாங்க. என்ன வீடியோ போட போகிறாங்க இந்த வாரம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, உசேன் கூட கார் கழுவுற வீடியோவை போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. என்னடா இது, ரொம்ப ஆர்வமாக பிரியங்கா மணிமேகலை சண்டை இன்னும் முடியவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில், "ஏய் முடிஞ்சிச்சுப்பா, நீங்களாம் க்ளோஸ் பண்ணிட்டு போங்க" அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது பிரியங்கா ஒரு வீடியோ போட்டாங்க. பிரியங்கா வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக தான் சில விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. இது வந்து மணிமேகலைக்கு போட்டியான ஒரு வீடியோவா அப்படின்னு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே அவங்க ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. ரச்சன், சுனிதா, ஹசிதா, இந்த குக் வித் கோமாளியில் வந்த எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அவங்க ஒரு ட்ராவல் இது வீடியோ போட்டிருந்தாங்க. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி வச்சுருக்காங்க. அதில் வந்து கடற்கரை ஓரத்தில் அப்படியே நடந்து அப்படியே ஸ்டைலாக போகிறாங்க. "இதுவும் கடந்து போகும்" அப்படிங்கிற ஒரு பாடலை பாடிக்கிட்டு, "இங்கே நிம்மதி, எனக்கு நிம்மதி தான் முக்கியம். நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் பற்றி நான் கவலையே படலை. ஆனாலும் வருத்தம் வந்து ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்த வருத்தத்தெல்லாம் தாண்டி இதெல்லாம் கடந்து போகட்டுமே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் நான் இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லி, யார் மனசையும் நான் பாதிக்கிற மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்கிறாங்க. என்ன தான் நடக்குதுன்னே தெரியல, எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நிம்மதி கிடைக்கும்? அடுத்தவங்களோட நிம்மதியை கெடுத்துட்டு நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியுமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னென்னா, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தினோம்னா சந்தோஷம் நமக்கு நல்லா வரும். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சோம்னா நாம் நல்லா இருப்போம். அடுத்தவங்க நிம்மதியை கெடுத்துட்டோம்னா நம்ம நிம்மதி தானாகவே போயிடும். அது எப்படி போகுதுங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியாது. அதே போல் தான் பிரியங்கா வந்து மணிமேகலையோட நிம்மதியை கெடுத்துட்டு அவங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கிட்டு, கேள்விக்குறி ஆக்க முடியாது. ஆனால் விஜய் டிவிக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு போயிட்டாங்கல்ல. இதுதான் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களோட நெருக்கமாக அவங்கள வந்து க்ளோஸாக அவங்கள வந்து நல்லவங்க வல்லவங்க அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து கூட வச்சுக்கிறாங்க. சுனிதாலாம் அவங்க கூட வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அசிதா கூட சேர்ந்து சுற்றுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பிரியங்கா வந்து பெரிய ஒரு பில்டப் கொடுத்து கூடயே சுற்றுறாங்க. அதனால வந்து பிரியங்காவுக்கு, "ஏய் நம்மள பெரிய ஆளாக நினைக்கிறாங்கப்பா, நம்ம பெரிய ஆள் தானே, நம்மளை யாருமே மதிக்கலை அப்படின்னா அவங்களெல்லாம் தாம் தூம்னு கடாசி விட்டுறணும்" அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. இன்றைக்கி குக் வித் கோமாளியில் அவங்க டைட்டில் அடிச்சிட்டாங்க. அடித்த பிறகு அவங்க சொன்ன விஷயம் எப்படின்னா, "நான் நிறைய ஷோ தொகுத்து வழங்கிட்டு அதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டா கிடைக்கிற அந்த கேப்பில் நான் ஒரு செப்பை வச்சு அந்த செப்பு மூலமாக எப்படியெல்லாம் சமைக்கிறது அப்படிங்கிறத நான் முக்கியமாக கற்றுக்கிறேன்" அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்பட்டமான ஒரு பொய்யை உண்மை மாதிரி சொன்னாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, குக் வித் கோமாளியில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் நிறைய தெரியும். எல்லாத்துக்குமே, அங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்படியெல்லாம் ஒருத்தங்க எந்த விதமான சமையலும் செய்ய தெரியாதவங்க இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. அதெல்லாம் இவங்க கருவாடெல்லாம் நுணுக்கி அதெல்லாம் பவுடர் ஆக்கி இன்றைக்கி வந்து ஒரு டிஷ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தாய்லாந்து டிஷ்ஷு. அந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் இவங்க எப்படி ரெடி பண்ணுறாங்க? ஏன்னா இவங்களுக்கு வந்து அசைவமே சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இது சாத்தியமே இல்லையா? அதுவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். பண்ணாலும் டேஸ்ட்டாக பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் சாத்தியம் கிடையாதுயா. அந்த ஸ்மெல்லே வந்து சிலருக்கு ஒத்துக்காது. எப்படி வந்து இவங்கெல்லாம் வந்து அசால்ட்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் விஜய் டிவியோட மர்மம். விஜய் டிவி ஒரு முடிவு பண்ணிருச்சு. இவங்க தான் டைட்டில் வின்னர். இவங்களுக்காக ஒரு ஷோ, இவங்களுக்காக ஒரு CWC5 இப்படி கொண்டாந்து இப்படி பண்ணி ஒரு பேஜாரு பண்ணி அசிங்கப்படுத்தி, இதில் வந்து சுஜிதாவுக்கு ரொம்ப மன வருத்தம்.
அவங்க மூஞ்சி பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு அவங்க என்னடா இதுன்னு. ஒரு ஃபைனலில் கூட நமக்கு ஒரு கடைசி வரைக்குமே நம்ம பெருசாக பெருமையாக அதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டினார். சுஜிதாவோட சமையல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து தாமும் சரி மாதம்பட்டி ரங்கராஜும் சரி பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய சமையல்லாம் வித்தியாசமாக வெரைட்டியாக நல்ல ஒரு இதாக பண்ணி ஒரு இது வரைக்குமே இந்த 5 சீசன் வரைக்குமே யாருமே சமைச்சு தராத ஒரு டிஷ்ஷை இவங்க தான் சுஜிதா தான் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தானே இந்த பரிசை கொடுக்கணும். ஆனால் விஜய் டிவி அதை கொடுக்காது. ஏன்னா விஜய் டிவி ஒருத்தங்களை டிசைட் பண்ணி வச்சுருக்காங்க, இவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம், நீங்கள் வந்து என்ன செய்றீங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி. கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரியங்காவே கூப்பிட்ருப்பாங்க. பிரியங்கா வந்தோடனே அந்த சாப்பிட்டுட்டு உடனே அந்த இதை கொடுத்துடக்கூடாதுல்ல, சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். அது சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த ராதா பண்ண ரியாக்ஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. அப்படியே போட்டோன்னா ஐயோ காணா எங்கே காணான்னா இவங்கெல்லாம் கோமாளியெல்லாம் தேடுறாங்களாம், ஐயோ காணா போச்சான், தேடுன்னு எல்லாம் தேடுற மாதிரி ஒரு இது பண்ணும்போது பிரியங்கா சிரிக்கும் போது உண்மையிலேயே பிரியங்காவை பார்க்குறதுக்கு இதில் பார்க்குறதுக்கு ஏற்கனவே ஷூட் பண்ணதான் பார்க்குறதுக்கே பிடிக்கலைங்க. அது மாதிரி ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது, இல்லை ஒரு மாதிரி கோபமாக வருது, சே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது. இந்த மாதிரி எண்ணம்லாம் பிரியங்கா ஏற்படுத்திட்டாங்க, மக்கள் மனசில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஏன் இப்படி ஒரு எண்ணத்தை நீங்கள் தான் உருவாக்கி விட்டீங்க? யாருக்குமே வந்து பிரியங்காவை பிடிக்கலை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் பிடிக்காத காரணத்தை பிரியங்கா தான் உருவாக்கி விட்டாங்க. காரணம் எனக்கு நிம்மதி இல்லை, மனசுக்குள்ளே நிம்மதி இல்லை, நான் நிம்மதியை தேடி போகிறேன், உங்கள்கிட்ட காசு பணம் எல்லாமே சம்பாதிக்கிறீங்க, உங்களால் நிம்மதியை வந்து அயர்லாந்தில் தான் போய் தேட முடியுமா? இங்கே ஒரு ஏழை பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடை போட்டு அந்த பிள்ளைங்களோட ஒரு நாள் ஃபுல்லாக பொழுத போகணும்னா நல்ல ஒரு ஜாலியாக மனசு நிறைவாக தானே இருக்கும். ஆனால் வந்து நான் வெளிநாட்டுக்கு தான் போவேன், காசு பணம் எல்லாமே சம்பாரிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி இவங்க அங்கே போயிட்டு சனிக்கிழமை எப்படியா இருந்தாலும் மணிமேகலை ஒரு வீடியோ போடும், நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஒரு 14 மணி நேரத்தில் அது ரேங்கிங்கில் இருக்குங்க, ட்ரெண்டிங்கில் ஆயிடுச்சுங்க. பிரியங்கா வீடியோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. பேக்கை திறந்து காட்டுறாங்க, இதுதான் என் வீடு, இவ்வளோ தான் என்னுடைய ஜாமான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா அவங்க பைக்கில் சுற்றுறாங்க, சுற்றி போகிற இடம் எல்லாத்தையுமே வந்து அவங்க வெளிப்படையாக காட்டிகிட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணுறாங்க. சரி ஏன் இந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு போகணும்? ஒருத்தவங்களுடைய லைஃப், அவங்களோட எதிர்காலம், அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க, மணிமேகலை நல்லா தான் வந்து ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்னாச்சு, மணிமேகலை இல்லாமல் இந்த ஃபைனலில் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு யார் வந்தது? பிரியங்கா தான் ஏற்படுத்துனாங்க. எல்லாருமே மணிமேகலை சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க கோச்சிட்டு வெளியே போயிட்டாங்க, செட்டை விட்டு வெளியே போகலாமாங்க கோச்சிட்டு அப்படின்னா, பிரியங்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு தயாரிப்பு நிர்வாகம் சொல்லும்போது அவங்க எங்கே போவாங்க? எனக்கு வேணாயா, ஷோவே வேணாம், நான் பண்ண விரும்பலை, நான் போகிறேன், எனக்கு அது பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. அதனால வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து மணிமேகலை செஞ்ச தப்பு, செட்டை விட்டு போனாங்க, அதனால் வந்து. ஆனால் இன்றைக்கி வந்து புகழ் வந்து ஒரு விஷயத்த சொன்னாப்புல, எங்களுக்குள்ளே சண்டையெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாருமே நீங்கள் வந்து அதை பெருசாக்காதீங்க, சண்டை போட்ட மாதிரி ஆக்காதீங்க, நார்மலாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. பிரியங்கா டைட்டில் அடித்தாங்க, அப்படி கப்பு வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயமும், அதுக்கு அவங்க சாப்பாடு உணவு தயாரித்து கொடுத்ததை வந்து ராதா வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே உணர்வுபூர்வமாக சொன்னாங்கல்ல, அது கூட ராதா மேலேயும் கோவம் தாங்க வருது. ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே எல்லா சாப்பாடுமே ருசித்து சாப்பிட்டு அவங்க உணர்வை வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னா பரவாயில்ல. பிரியங்காவோட சாப்பாடை மட்டும் அப்படி சாப்பிட்டுட்டு சொல்லும்போது எரிச்சல் வருது. ஏய் பில்டப் கொடுக்காதீங்கடா, டைட்டில் அங்கே தான் கொடுக்க போகிறீங்க, அது இல்லாமல் டொயின்னு ஒன்று போட்டு இங்கிட்டு சுஜிதாவை காட்டுறது, இங்கிட்டு பிரியங்காவை காட்டுறது, அங்கிட்டு பூஜா வெங்கிட்ட காட்டுறது, இர்ஃபா நகர், இப்படி மாற்றி காட்டுறீங்க. உடனே இதே தான், எல்லாமே நடிப்பு தான் கோபால், கடிப்பு தான். அதில் வந்து தாமு வந்து பிரியங்கா தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு, டைட்டில் வின்னர் பிரியங்கா அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாவா, நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க அந்த இடத்துல ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் வந்து உண்மையான இது கிடையாது, இதெல்லாம் நடிப்புடா சாமி, இதெல்லாம் பெருநடிப்பாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து குக் வித் கோமாளி கொடுத்துருக்குது. சரி, எல்லா மனக்கசப்புகளையும் மறந்துட்டு பிரியங்காவும் மணிமேகலையும் வெளியே வந்து பேசிக்கிட்டாலும் சரி, மணிமேகலைக்கு போட்ட வீடியோவுக்கு பிரியங்கா வந்து இல்லை நான் இப்படி பேசுனது சரி அப்படின்னாவது சொல்லணும், இல்லை மன்னிச்சுக்க மணிமேகலை அப்படின்னாவது இறங்கி வந்திருக்கணும். இறங்கி வர முடியாது, நான் திமிரு பிடிச்சவ தான், நான் இப்படி தான் பண்ணுவேன், சம்பாதிப்பேன், மன நிம்மதிக்காக நான் வெளிநாட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பேன், சுற்றுவேன், எனக்கு வந்து அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, எனக்கு வந்து நிம்மதி இல்லை, நான் நிம்மதிக்காக எதை வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னா அடுத்தவங்க நிம்மதியை கெடுக்காதீங்க. கெடுத்திங்கன்னா உங்களுக்கு
நிம்மதி இல்லாமல் போயிடும். இதுதான் வாழ்க்கையில் ஒரு சின்ன தத்துவமே. இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரியவங்க அயர்லாந்துக்கெலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நிம்மதிக்காக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கெல்லாம் போய் சுற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கேயே தமிழ்நாட்டிலே ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம். நல்லாயிருக்கும், வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நிம்மதியும் தானாக வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.